வெல்கம் டு எங்க மதுரை சமையல். இன்னைக்கு நாம பீச் ஸ்டைல்ல ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எறா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் சிறு சிறு துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், கடலெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம், தனியா எல்லாமே 1 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை, 5 பெரிய பூண்டு, 7-8 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன அம்மியிலையோ இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜார்லையோ பூண்டு, சோம்பு, மிளகு இது 3த்தையும் போட்டு நல்லா நச்சு வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இடிச்சே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வறுக்கும் போது இதோட ஸ்மெல்லு வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வருதுன்றது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இடித்து போடும்போது வறுக்கும் போது தான் தெரியும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டேன். நான்ஸ்டிக் பேன், இரும்பு கடாய் அந்த மாதிரி ஒட்டாத பேனாக எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு ப்ரான் சேர்த்துருங்க. ப்ரான் நல்லா எண்ணெயில் இருக்கட்டும். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ப்ரானில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த இடித்து வச்சிருக்க பொடி சேர்த்துடலாம். அடுத்து அந்த 11 பொருளை வந்துட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பவுடர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பீச் சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்பெஷலான பொடியை வந்து இதில் கலந்துடலாம். கலந்து ஒரு வாட்டி நல்லா இது எல்லாத்தையுமே வந்து மொறுமொறுன்னு வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது வந்துட்டு பீச் சைடில் இருக்கிற நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த பொடி தான் வந்துட்டு அந்த பீச் சைடில் இருக்க அந்த ப்ரானுக்கோ மீனுக்கோ வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும். பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் முருகலாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெறுமனே இது நீங்கள் சாப்பிடலாம். இது பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு எப்படி முருகலாக இருக்குன்னு. சேம் உங்களுக்கு 100% வந்து பீச்சில் நீங்கள் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரானில் வந்துட்டு இருக்கும். இதை ஒரு வாழை இலையில் சர்வ் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.